ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்து தொலைக்காட்சி காமெடி ஷோல தொடங்கி தன்னோட உழைப்பும் திறமையும் மூலத்தனமா வச்சு பெரிய ஜாம்பவான்களோட வாரிசுகளே சினிமாவுல தனக்கான இடத்தை பிடிக்க முடியாம கஷ்டப்படும் போது 2012 உலகமே அழிய போகுதுன்னு நிறைய பேர் நினைச்சப்போ அதே வருஷம் ஒரு மனுஷன் தனக்குன்னு சினிமாவுல ஒரு உலகத்தை உருவாக்க ஆரம்பிச்சாரு. சிவகார்த்திகேயன். இந்த ஒரு பேரு தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் தினமும் பேசப்படுற ஒரு பேரு. ஒரு சிறை காவலருக்கு மகனா பிறந்து வாழ்க்கை நல்லபடியா போகுதுடா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மிகப்பெரிய அடி விழுது. சிவகார்த்திகேயனோட 18 வயசுல அவங்க அப்பா இறக்குறாங்க. குடும்பத்துல அன்றாட செலவுக்கு கூட பணம் இல்லாத சூழ்நிலையால தன்னோட 18 வயசுலயே குடும்ப பொறுப்புகளை தாங்க ஆரம்பிக்கிறாரு சிவகார்த்திகேயன். தன்னோட அப்பா மாதிரியே காவல்துறை அதிகாரியா வரணும்னு ஆசையோட இருக்கிற பையனை கலை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்குது. திருச்சியில படிக்கும் போதே பல கல்லூரி மேடைகளில் இவரோட குரல் ஒலிக்க ஆரம்பிக்குது. கல்லூரி மேடைகளில் கேட்ட குரல் கலக்க போவது யாருல அடி எடுத்து வைக்குது. எல்லாரும் சினிமாவுல தான் ரசிகர்களை பிடிப்பாங்க. ஆனா சின்ன திரையில இருக்கும் போதே ஒரு நட்சத்திர தொகுப்பாளரா நம்ம வீட்டு பிள்ளையா மக்கள் மனசுல நுழைஞ்சவர் சிவகார்த்திகேயன். இந்த கலைஞனுக்காக மக்கள் கொடுத்த கைத்தட்டுகள் எல்லாம் கோடம்பாக்கம் சினிமா கோட்டையில எதிரொலிச்சது. நடிச்ச முதல் படமே ஃபிளாப். காமெடியன் எல்லாம் சினிமாவுல ஸ்டார் ஆக முடியாதுன்னு கூட இருந்தவங்களே சொன்னாலும் இந்த உலகம் ஜெயிச்சிடுவன்னு சொன்னா கேட்காது. ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். தன்னம்பிக்கை விதையால எத்தனையோ கோடாளிகள் வெட்டி காயமானாலும் ஒரு ஆலமரமா உருவாக்குறாரு சிவகார்த்திகேயன். இயக்குனர் பாலச்சந்தர் விஜய் தான் தமிழ் சினிமாவோட கடைசி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாரு. அதே விஜய் கையால துப்பாக்கிய புடிங்க சிவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உழைப்பால அசுரத்தனமா வளர்ந்தவர் தான் சிவகார்த்திகேயன். உங்களுக்கு ஜனநாயகனா பராசக்தியான்னு பேசும்போது சினிமாவுல உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கூட தன்னையும் ஒரு ஆளா மக்களை பேச வச்சாரு பாருங்க. இதான் வளர்ச்சி. நீ வேணா பாரு, நான் பெரிய நடிகனாகி ஸ்கிரீன்ல ஆடுவேன், தமிழ்நாடே ஆடுவான். என்னடா ஃப்ரெண்ட்ஸா? சார் ஃபேமிலி சார்.